வணக்கம். கதிரவன் நியூஸின் காலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பாடசாலை மற்றும் பல்கலைக்கழகங்களை மூட வலியுறுத்தல். நீர்கொழும்பிலிருந்து இடமாற்றப்பட்ட கைதிகள் குறித்து மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் அதிரடி அறிவிப்பு. ஜாலில் வாசனை சவர்க்காரத்துடன் சென்றவர் கைது. 3 புகையிரத கடவைகள் மூடல் பயணிகளின் கவனத்துக்கு. இரத்தினபுரியில் சட்டவிரோத மாணிக்கக்கல் அகழ்வில் ஈடுபட்ட 5 கைது. யூடியூப் காணொளிகளுக்கு லைக் செய்வதன் மூலம் பணம் சம்பாதிக்கலாமா? காவல்துறை கடும் எச்சரிக்கை. மின்னணு விசா அரசாங்கம் எடுத்துள்ள முக்கிய முடிவு. சஜித்துக்கு மறைமுகமாக வழங்கப்பட்ட போதைப்பொருள் பணம். ஆளுந்தரப்பு பகிரங்க எச்சரிக்கை. இலங்கை விமானப்படை உலங்கு வானூர்தியிலிருந்து வீழ்ந்து சிப்பாய்கள் படுகாயம். 5,000 முதல் 5 லட்சம் வரையான கடன். மக்களுக்கு அவசர அறிவுறுத்தல். 29 பேரை பலியெடுத்த நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல். அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு. மீண்டும் கொழும்பு மெகசின் சிறைச்சாலையில் வெடித்த மோதல். பலத்த காற்று தொடர்பில் விசேட எச்சரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். நாட்டில் டெங்கு நோயின் பரவலை கட்டுப்படுத்த அதிக ஆபத்தான பகுதிகளில் அமைந்துள்ள அனைத்து அரசு அரச மற்றும் தனியார் பள்ளிகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் தொழில் பயிற்சி நிலையங்களை குறைந்தது 2 வாரங்களுக்கு உடனடியாக மூடுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனை மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான மருத்துவர் தொழிற்சங்கம் கூட்டமைப்பின் தலைவர் சிறப்பு மருத்துவர் சமல் சஞ்சீவ வலியுறுத்தியுள்ளார். அதிக எண்ணிக்கையிலான டெங்கு பாதிப்புகள் பதிவாகும் பகுதியில் உள்ள கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனங்களுக்கு இந்த தற்காலிக மூடல் நடவடிக்கை பொருந்த வேண்டும் என்றும், மீண்டும் திறப்பதற்கு முன் அந்த வளாகங்கள் முழுமையாக சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மேல் மாகாணம் உட்பட பல்வேறு மாகாணங்களில் உள்ள 70,000 டெங்கு பாதிப்புகள் அதிகாரப்பூர்வமாக பதிவாகியுள்ளதாக குறிப்பிட்ட அவர், உண்மையான பாதிப்பு எண்ணிக்கை இதைவிட மிக அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் எச்சரித்துள்ளார். மேலும் மருத்துவமனை படுக்கைகளின் பற்றாக்குறையினால் சில நோயாளிகள் படுக்கைகளுக்கு அடியிலோ அல்லது மருத்துவமனை நடைபாதையிலோ தங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாகவும், இது கூடுதல் சுகாதார மற்றும் பாதுகாப்பு அபாயங்களை உருவாக்குவதாகவும் மேலும் தெரிவித்தார். டெங்கு பரவல் தீவிரமடையும் வரை காத்திருப்பது அதை கட்டுப்படுத்துவதில் தாமதத்தை ஏற்படுத்திவிடும் என்று எச்சரித்த டாக்டர் சஞ்சீவ, கல்வி மற்றும் சுகாதார அமைச்சகங்கள் உடனடியாக தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டுள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதலுக்கு பிறகு இடமாற்றம் செய்யப்பட்ட கைதிகளுக்கு எதிராக எந்தவிதமான துன்புறுத்தலும் செய்யப்படவில்லை என்று மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதலுக்கு பிறகு அங்கிருந்த கைதிகள் இலங்கையின் பல்வேறு பாகங்களில் உள்ள சிறைச்சாலைகளுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருந்தனர். அவ்வாறு இடமாற்றம் செய்யப்பட்ட பல்வேறு கைதிகளுக்கு சித்திரவதைகள் மற்றும் துன்புறுத்தல்கள் மேற்கொள்ளப்படுவதாக பல்வேறு தரப்பிலிருந்தும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. அதனையடுத்து சம்பவம் தொடர்பில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு விசாரணை ஒன்றை மேற்கொள்ள நடவடிக்கை எடுத்துள்ளது. வாசனை சவர்க்காரத்துக்குள் நூதனமான முறையில் போதைப்பொருளை கடத்தி யாழ்ப்பாணத்தின் நகர்ப்புற பகுதியில் விற்பனைக்காக கொண்டு சென்ற ஒருவர் யாழ்ப்பாணம் போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரால் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ் மாவட்டத்தின் பல பகுதிகளில் போதைப்பொருள் வியாபாரம் ரகசியமான முறையில் இடம்பெற்று வருவதாக யாழ் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரும் போலீஸ் புலனாய்வு பிரிவினரும் இணைந்து முன்னெடுத்த நடவடிக்கையின் போதே குறித்த நபர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் யாழ்ப்பாணம் உடுவில் பிரதேசத்தை சேர்ந்த 33 வயதுடைய ஒருவரை இவ்வாறு வாசனை சவர்க்காரங்களுடன் கைது செய்யப்பட்டார். மாத்தளை தொடருந்து மார்க்கத்தின் பேராதனை மற்றும் கண்டி தொடருந்து நிலையங்களுக்கு இடையில் அமைந்துள்ள முல்கம்பள புகையிரத கடவை புனரமைப்பு பணிகளுக்காக தற்காலிகமாக மூடப்பட உள்ளது. 2 வழி தொடர்ந்து பாதைக்கு ஏற்ப இந்த தொடருந்து கடவையை தரமுயர்த்தும் நோக்கில் குறித்த புனரமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக இலங்கை புகையிரத திணைக்களம் அறிவித்துள்ளது. இதன்படி நேற்று மாலை 6 மணி முதல் எதிர்வரும் ஜூலை 13ஆம் தேதி அதிகாலை 4 மணி வரை இந்த தொடருந்து கடவை வாகன போக்குவரத்துக்காக முழுமையாக மூடப்பட்டிருக்கும். கெட்டம்பே, கண்டி, மேல்பாதை மற்றும் வில்லியம் கொபெல்லாவ மாவட்டத்தை இணைக்கும் குறித்த முல்கம்பள தொடருந்து கடவை மூடப்படுவதால் குறித்த காலப்பகுதியில் போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்காகவே பொதுமக்கள் மாற்றுப்பாதைகளை பயன்படுத்துமாறு தொடருந்து திணைக்களம் கோரியுள்ளது. இரத்தினபுரி காவல் பிரிவுக்குட்பட்ட ககபுவ வீதி பகுதியில் உரிய அனுமதி பத்திரமின்றி சட்டவிரோதமாக மாணிக்கக்கல் அகழ்வில் ஈடுபட்ட 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். வேளாண் மத்திய ஊழல் ஒழிப்பு தடுப்பு பிரிவின் அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போதே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
கைது செய்யப்பட்டவர்கள் 30 முதல் 43 வயதுக்குட்பட்ட இரத்தினபுரி பகுதியை சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது. சந்தக நபர்கள் கைப்பற்றப்பட்ட உபகரணங்களும் மேலதிக விசாரணைகளுக்காக இரத்தினபுரி காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. யூடியூப் காணொளிகளுக்கு லைக் செய்வதன் மூலம் நாளொன்றுக்கு ஆயிரக்கணக்கில் பணம் சம்பாதிக்கலாம் என வரும் குறுஞ்செய்திகள் நிதி மோசடிக்காக பின்னப்பட்ட வலையாகும் என்றும் இலங்கை காவல்துறை பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. அத்துடன் டெலிகிராம் போன்ற சமூக ஊடக தளங்களில் பதுங்கியிருக்கும் இத்தகைய மோசடிக்காரர்களிடம் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. எந்த ஒரு முதலீட்டை மேற்கொள்வதற்கு முன்பும் மக்கள் தமது பொது அறிவை பயன்படுத்தி சிந்தித்து செயல்படுமாறு காவல்துறை கேட்டுக்கொண்டுள்ளது. குறிப்பாக யூடியூப் காணொலி லைக் இடுவதற்கு 500 ரூபாய் வழங்கப்படுவதாக கூறப்படுவது ஒரு பொறி என்பதை புரிந்து கொள்ளுமாறு அவர்கள் வலியுறுத்துகின்றனர். மின்னணு விசா வழங்கும் செயல்முறையை தனியார் நிறுவனங்களுக்கு மாற்றுவது தொடர்பாக முந்தைய அமைச்சரவையால் எடுக்கப்பட்ட முடிவை இந்த அரசாங்கம் மறுபரிசீலனை செய்ய முடிவு செய்துள்ளது. அரசாங்கத்தின் இந்த முடிவு குறித்து எதிர்காலத்தில் நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கப்படும் என்றும் சட்டமா அதிபர் நேற்று மேல் நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மேல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே சட்டமா அதிபர் சார்பில் முன்னிலையான மேலதிக சொலிசிஸ்டர் ஜெனரல் மற்றும் ஜனாதிபதி சட்ட ஆலோசகர் விவேக ஸ்ரீவர்தனவுக்கு இதுகுறித்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனும் மேல் நீதிமன்ற நீதிபதிகள் அர்ஜுனா உபேசேகர மற்றும் அசல பெங்கப்புலி ஆகியோர் அடங்கிய நீதிபதிகள் அமர்வின் முன் பிரதம நீதிபதி பிரதீப் பத்மன் சுரேஸ்வன இந்த மனுவை விசாரித்துள்ளார். பாதாள குழுக்களிடமிருந்து பெற்ற இலஞ்சத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு 1 கோடி கொடுக்கப்பட்டுள்ளது என நாடாளுமன்றத்தில் பகிரங்க குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. ஊழல் மோசடியின் போது இதுவரை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுதான் முன்னிலையில் இருந்தது என்றும் தற்போது ஐக்கிய மக்கள் சக்தி தற்போது பின்தள்ளியுள்ளது என்றும் ஊடகத்துறை பிரதி அமைச்சர் கௌசல்யா ஆரியரத்ன முன்வைத்த கருத்துக்களில் இந்த குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. இலங்கை விமானப்படையின் உலங்கு வானூர்தி ஒன்றிலிருந்து 2 விமானப்படை வீரர்கள் தவறி விழுந்து படுகாயமடைந்துள்ளனர். குறித்த சம்பவமானது 9ஆம் தேதி இடம்பெற்றுள்ளது. கெங்குராங்கொட விமானப்படை தளத்தில் நடைபெற்ற பயிற்சியொன்றின் போதே ஏற்பட்ட விபத்திலேயே குறித்த 2 விமானப்படை வீரர்கள் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் காயமடைந்த 2 விமானப்படை வீரர்களும் உடனடியாக புலனறுவை பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போதும் இது தொடர்பிலான சூழ்நிலைகள் குறித்து விமானப்படை மேலதிக விசாரணைகளை தொடங்கியுள்ளது. சமூக ஊடகங்களில் பகிரப்படும் உடனடி மற்றும் அவசர கடன் விளம்பரங்கள் குறித்து பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறு இலங்கை கணனி அவசரகால தயார்நிலை குழு எச்சரித்துள்ளது. இது தொடர்பில் இலங்கை கணனி அவசரகால தயார்நிலை குழு விடுத்துள்ள எச்சரிக்கையில் எவ்வித ஆவணங்களுமின்றி 5000 முதல் 5 லட்சம் ரூபாய் வரை கடன் தருவதாக விளம்பரங்கள் பகிரப்படுகின்ற நேரம் இத்தகைய செயலிகளை பதிவிறக்கும் போது உங்கள் கைபேசியின் கட்டுப்பாடு மோசடியாளர்களிடம் சென்றுவிடும். இதன் மூலம் தனிப்பட்ட புகைப்படங்கள் குறுஞ்செய்திகள் மற்றும் தொடர்புகள் திருடப்படுகின்றன. எனவே கடனை திருப்பி செலுத்த தவறினால் கைபேசியில் உள்ள தொடர்புகளுக்கு மோசடியாளர்கள் அழைப்பு விடுத்து அவமானப்படுத்துகின்றனர். எனவே சந்தேகத்திடமான கடன் விளம்பரங்களை அணுகவோ அங்கீகரிக்கப்படாத செயலிகளை பதிவிறக்கம் வேண்டாம் என்றும் அங்கீகரிக்கப்பட்ட வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களின் சேவைகளை மட்டும் நாடவும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இத்தகைய மோசடிகளை உடனே உரிய அதிகாரிடம் முறைப்பாடு அளிக்கவும் உங்கள் தனிப்பட்ட தகவல்களை பாதுகாக்க அறியப்படாத நபர்களிடமோ அல்லது செயலிகளிடமோ எவ்வித நிதி தகவல்களையும் பகிர வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நேர்கொழும்பு சிறைச்சாலை மோதலில் உயிரிழந்த 8 அதிகாரிகளுக்கு சிறைத்துறை பதவியுயர்வு வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு அமைய கடந்த 5 மற்றும் 6ஆம் தேதிகளில் சிறை கைதிகளுக்குள் கிளம்பிய மோதலில் 8 அதிகாரிகள் உட்பட 29 பேர் மொத்தமாக உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை குற்றப்புலனாய்வு திணைக்களம் மேற்கொண்டு வருகின்றது. இதன் அடிப்படையில் நேர்கொழும்பு மருத்துவமனை மற்றும் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சிறை அதிகாரிகள் மற்றும் கைதிகளிடமிருந்து வாக்குமூலங்களை பெறுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் 29 அதிகாரிகள் மற்றும் கைதிகளிடமிருந்து வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அவர்களில் உள்ள அனைத்து கைதிகளும் கட்டு வெள்ளகம சுரேசால் தாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சிறை அதிகாரிகளிடமிருந்து வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஆனால் அவற்றை இன்னும் முழுமையாக பதிவு செய்ய முடியாமல் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏனெனில் சில அதிகாரிகள் வாக்குமூலம் அளிப்பதற்கு உகந்த உடல்நிலையில் இல்லை.
இதற்கிடையில் மோதலில் உயிரிழந்த 8 சிறை அதிகாரிகளுக்கும் பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. கொழும்பு மெகசின் சிறைச்சாலையில் மோதல் சம்பவம் ஒன்று நேற்றைய தினம் பதிவாகியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த மோதலில் காயமடைந்த 2 கைதிகள் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். எனினும் இந்த மோதலுக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை. நாட்டின் சில கடல் பிராந்தியங்களுக்கு வளிமண்டலவிய திணைக்களம் பலத்த காற்று தொடர்பில் விசேட எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. அதனிடையே ஹம்மாந்தோட்டை முதல் பொத்துவில் வரையிலும் மற்றும் மன்னார் முதல் புத்தளம் ஊடாக சிலாபம் வரையிலும் உள்ள கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகம் மணிக்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இந்த எச்சரிக்கை இன்று முற்பகல் 11 மணி வரை அமலில் இருக்கும் என்றும், எனவே கடற்தொழிலாளர்கள் குறித்த கடல் பிராந்தியங்களில் கடற்தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடும் போது மிகவும் அவதானத்துடன் இருக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது. இத்துடன் கதிரவன் நியூஸின் காலை நேர செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.